ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டிடிடியிலேருந்து தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். சுப்ரபாதம் சேவா வேணும், தோமாலா சேவா வேணும், அர்ச்சன சேவா வேணும், அஷ்டதலபாத பத்மாராதன சேவா வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் நாளை மறுநாள் காலையில் 10 மணி போல் பதிவு பண்ணிக்கோங்க. 2 நாள் ஓப்பனில் இருக்கும். ஸோ நமக்கு சௌரியப்பட்ட நேரத்தில் பதிவு பண்ணிக்கலாம். 20ஆம் தேதி காலையில் 10 மணியோட பதிவு பண்ணுறது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அன்றைக்கு ஒரு 11:45 போல் நம்ம எந்த மொபைல் நம்பரில் பதிவு பண்ணாமோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் 12 மணி போல் குலுக்கல் முறையில் நம்மளை ஆன்லைனில் தேர்ந்தெடுப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ பெருமாளை கிட்ட பார்க்கணும், இந்த ஸ்பெஷல் சேவாஸ்லாம் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல். ஆல் சேவாஸ் ஆல் டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லைன்னாலும் பர்டிகுலர் சேவா பர்டிகுலர் டேட் கொடுக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு தான் நம்ம பதிய முடியும். ஸோ லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளை மறுநாள் 18ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அன்றைக்கி 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணி செலக்ட் ஆகிறவங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ செலக்ட் ஆகிட்டிங்கன்னா சீக்கிரமாக பணம் கட்டிக்கோங்க. அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹசர தீபாலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதில் நம்ம சேவாவையும் நேரில் தான் பார்ப்போம். திருப்பதி பெருமாளை சுபதம் என்ற வழியாக போய் கொஞ்சம் சீக்கிரமாக ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்ப்போம். சீக்கிரமாக கொஞ்சம் க்யூவை அவாய்ட் பண்ணிவிட்டு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும், ஸ்பெஷல் சேவாஸ் எல்லாம் இருக்குது அது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சில பேருக்கு நம்ம சீனியர் சிட்டிசன்லாம் எலிஜிபிளாக இருக்க மாட்டோம். ஆனாலும் உடலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க முடியாதவங்க கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவை மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் படி போகிறப்போ சிங்கிள் லைனில் தான் போவோம் நம்ம மோஸ்ட்லி. ஸோ ஓரளவுக்கு மகாத்வாரம் வரைக்கும் கூட்டம் இல்லாமல் போயிடலாம். சாமி பார்க்குறப்போ எல்லாருக்கூடயும் சேர்ந்து கூட்டத்தோடு தான் பார்ப்போம். வெளியில் வரும்போதும் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போய் சாமி பார்த்துடலாம். இந்த கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவாலலாம் 4 சேவா பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் செப்டம்பர் மாதம் ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி எப்படி நம்ம புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் எல்லா தரிசன டிக்கெட்டுக்குமே ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஆர்ஜித சேவா 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதம் ஆனுவல் சேவா புக் பண்ணிவிட்டு போகக்கூடியது எதுவும் இல்லை, பிரம்மோத்சவம் தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான விர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட். எப்போ ட்ரை பண்ணாலும் திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த விர்ச்சுவல் சேவா டிக்கெட் இப்போ கூட ஓப்பனில் தான் இருக்குது. பேமெண்ட் வரைக்கும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ டேட் அண்ட் ஸ்லாட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் போதும், ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம் இந்த டிக்கெட்டில். சேவாவை நம்ம பார்க்க முடியாது, டிவிலையோ யூடியூப்பில் தான் பார்த்துக்கணும் எஸ்பிசி சேனலில். ஆனால் 300 தரிசனத்தில் சாமி பார்க்கலாம். அதுலேயுமே நீங்கள் 2 பேருக்கெல்லாம் போட போகிறீங்கன்னா கல்யாணோத்சவம் ட்ரை பண்ணுற போது லட்டுவோட சேர்த்து வர்ச்சுவல் சேவாக்குமே உத்தரியமும் ப்ளவுஸ் பெட்டும் கொடுப்பாங்க. லட்டு கவுண்டர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில். அந்த டிக்கெட்டோட புக்கிங் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து 23ஆம் தேதி 3 புக்கிங் இருக்குது. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் காலையில் 10 மணிக்கு. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் காலையில் 11 மணிக்கு. எப்போதுமே அந்த டைமில் தான் விஐபி பிரேக் தர்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து 24ஆம் தேதியும் 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும், காலையில் அதே 10 மணிக்கு திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலோட ஜூலை மாதத்துக்கு உண்டான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் சேம் டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க. அன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான திருமலா, திருப்பதி, திருச்சானூர், ஒண்டிமிட்டா, தலக்கோனாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு. அடுத்து குறிப்பாக ஜூலை மாதம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே 10 மணிக்கு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க.
ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் இன்னும் வரல, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கோங்க. புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன், கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச டிக்கெட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறோம் நாங்களும். அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கு மத்தியானம் 3:20 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளைக்குண்டான டோக்கன் ஒரு 14,000 போல் கொடுத்தாங்க. இப்போ இந்த வீடியோ போடுற டைமில் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாகவே தீண்டுறதுனால 1 மணிக்கெல்லாம் இப்போ சொன்ன 3 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆதாரோட வெயிட் பண்ணுங்கள். ஷியோராக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மறுநாளை கொண்டது கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்க வேண்டிய திவ்யதர்ஷன் டோக்கன் இப்போது பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கு அதே 3:20 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3000 டோக்கன்ஸ் போல் நாளைக்கு உண்டானது கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருந்தது. இந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டுமே நடந்து போய் 1200வது படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. சாமி தரிசனம் பார்க்கறது பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், திவ்யதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், ஏடிஜிஹெச் சர்க்கிள்ங்கிற இடத்துல போய் ஜாயின் பண்ணி ஒரே மாதிரி தான் சாமி பார்ப்போம். டோக்கன் வாங்குறது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு தடவை இந்த டோக்கன் வாங்கிட்டு மறு தடவை வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. நீங்கள் திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் சரி, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் சரி. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்லேயும் திவ்யதர்ஷன் டோக்கன் இப்போ கொடுக்கறது கிடையாது. அண்ட் நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை கூட அதிகமாக தான் இருக்குது. 90,815 பேர். உண்டையில் சேர்ந்த காணிக்கை 4.52 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 35,007 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம்னு போட்டிருக்காங்க. 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் நீங்கள் என்டர் ஆகிறத பொறுத்து மாறும். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தரிசன டிக்கெட் புக்கிங்கில் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் நம்ம சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், ரூம் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இன்கேஸ் கிடைக்கலன்னா என்னென்ன வழிகளில் ட்ரை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், ஒரு சேவா திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து வாலண்டரி சேவாவோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கேன். டெய்லி திருப்பதி அப்டேட்ஸ் டிடிடியிலேருந்து கொடுக்குறதோட சேர்த்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.